அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை இந்த இடத்துல நீர் கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன். உம்முடைய கிருபையை தாரு சுவாமி. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தொடட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர், தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. எல்லா தடைகளை மாற்றுங்க. ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும், இடைபடட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு பலனடைந்து இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்மலை மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தை எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நின்றவனமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. 9வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்திலே நாம் வந்து நிற்பது ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை. எத்தனையோ பேர் இந்த கிருபை இழந்து போயிருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் வர முடியாதபடி தடைபட்டு போயிருக்கிறாங்க, குறைபட்டு போயிருக்கிறாங்க. வேதனையோடும் கண்ணீரோடும் பலவீனங்களோடும் போராடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை தந்து, சுகத்தை தந்து, பலன் தந்து, இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு இம்மட்டும் நல்லவராகவே இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் நீர் எங்களுக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. நீர் எப்போது நன்மையை தருகிற தேவன், நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற தேவன், எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா கண்ணீரையும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய அங்கலாய்ப்புகளை நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் விழுந்து போகாதபடி காத்து கொண்டது அவருடைய கிருபை, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் கால் சறுக்குகிறது சொன்ன பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொன்னானே, அதுபோல ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி நம்மை வழி நடத்தி வருகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். அழியாதபடி காத்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும், நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கும், நம்முடைய காலை சறுக்குதலுக்கும் தப்புவித்த ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உங்க கிருபை மட்டும் இல்லாம இருந்தா நாங்க என்னைக்கோ விழுந்து போயிருப்போம்ப்பா. உங்க கிருபை மட்டும் இல்லாம இருந்திருந்தா
நாங்க என்றைக்கோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. சத்துரு எங்களை என்றைக்கோ நிர்மூலமாக்கி இருப்பான் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற அந்த உன்னதமான கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றி நடத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் இன்னது என்று அவர் அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, என்னுடைய எல்லா நிலைமை நீர் அறிந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னுடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகள் இன்னது என்று நீர் அறிந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாய் நிற்கிற தேவன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நம்மை நடத்துவார். இந்த நாட்கள்ல நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இதுவரைக்கும் உதவி செய்த எபனேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு யெகோவாயிராய் இருந்து எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள போகிறீரப்பா. ஹல்லேலூயா. நம்ம கடந்து வந்த வழிகளிலே எத்தனை பயங்கரங்களை சந்தித்திருக்கிறோம், பலவீனங்களை சந்தித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. 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 வல்லமை உள்ள தேவன் இந்த இடத்துல இருந்து திருவுளம்பற்றுகிறார். உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சோர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, என் கூட இருக்கிறீங்கப்பா, என் கூட இருக்கிறீங்கப்பா, என்னை நடத்துவீங்கப்பா, என்னை ஆசீர்வதிப்பீங்கப்பா, என்னுடைய தேவைகளை சந்திப்பீங்கப்பா, என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவீங்கப்பா. ஒரு நாள் மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போக நீங்க விடமாட்டீங்க ஆண்டவரே. எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று காலையில நம்ம சிந்தித்தோமே, அந்த ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பார்த்து அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பா துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ, தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் கை குஞ்சு கட்கும்,
ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. பகலில் பறக்கும் அம்புகட்கும் இருளில் நடமாடும் நோய்களுக்கும், பகலில் பறக்கும் அம்புகட்கும் இருளில் நடமாடும் நோய்களுக்கும் விலக்கு எங்களை காக்கின்றீர். உமது கரத்தால் நடத்துகிறீர். விலக்கு எங்களை காக்கின்றீர். உமது கரத்தால் நடத்துகிறீர். உமது கரத்தால் நடத்துகிறீர். சொல்லுங்க, அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சொல்லுங்க, தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல சுத்ரம் எப்போதும் ஆராதனை. அல்லேலூயா. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். சொல்லுங்க, காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல அல்லேலூயா எப்போதும் ஆராதனை. நன்றி 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 அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் எங்கள் நடுவில் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. அப்பாவும் சமூகத்துல
எப்போதும் ஆராதனை. அல்லேலூயா. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. பகலில் பறக்கும் அம்புகட்கும், இரவில் நடமாடும் நோய்களுக்கோ. சொல்லுங்க. பகலில் பறக்கும் அம்புகட்கும், இருளில் நடமாடும் நோய்களுக்கோ. திரும்ப. பகலில் பறக்கும் அம்புகட்கும், இருளில் நடமாடும் நோய்களுக்கும். பகலில் பறக்கும் அம்புகட்கும், இருளில் நடமாடும் நோய்களுக்கும். விலக்கி எங்களை காக்கின்றீர், உமது கரத்தால் மறைக்கின்றீர். விலக்கி எங்களை காக்கின்றீர், உமது கரத்தால் நடத்துகிறீர், உமது கரத்தால் நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல அல்லேலூயா எப்போதும் ஆராதனை. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. எங்க உள்ளமெல்லாம் உம்முடைய அந்த சந்தோஷத்தினால பொங்கட்டும். அல்லேலூயா. விடுதலையோடு கர்த்தரை துதிங்க. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. நன்றி நன்றி நன்றி. அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதாண்டவரே. உங்க சமூகம் மட்டும் எங்களுக்கு போதாண்டவரே. உமது சமூகம் எங்களோட இருந்தா போதாண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம். திரும்ப திரும்ப. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் எவ்வளவு நன்மையானது. அவர் நம்மை மட்டும் பாதுகாத்து தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் கூடார மறைவில் இருக்கிறோம்ப்பா, உம்முடைய பாதுகாப்புல இருக்கிறோம், உம்முடைய நன்மைக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஒரு நாள் சத்துரு தொட முடியாது. அல்லேலூயா. சத்துருடைய கிரியைகளை எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களோடு கூட இருக்கிறவர் மகா பெரிய தேவன். எங்களை நீர் பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும். நீர் ஒருவர் எங்களோடு கூட வருவீரானால் பெரிய காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, காலையில் நாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். அதில் நாம் பார்த்த பொழுது ஆண்டவருடைய வேதம் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தோம். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் நம்மிலே பெருமைப்படுவதற்கு முதல்ல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அவரை ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார். அந்த விடுதலையை பெற்ற நாம் கர்த்தரை பெருமைப்படுத்துகிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் 107ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்தித்தோம். இந்த 107ஆம் சங்கீதம் முழுவதையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய ஆபத்து காலத்திலே அவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி இந்த சங்கீதம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி ஏறக்குறைய 4 இடங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். அதில் முதல் 2 காரியத்தை காலையிலே நாம் சிந்தித்தோம். அதில் முதலாவதாக 4வது 5வது வசனங்களிலே நாம் பார்க்கும்போது தேவைகளோடு அலைந்து திரிந்த ஒரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார்.
ஆனால் அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தாபரிக்க இடமில்லை, தங்குவதற்கு இடமில்லை. அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். தாகமாக, பசியாக, ஆத்துமாய் தொய்ந்ததாக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நாம் காலையில சிந்தித்தோம், தேவைகளோடு இருக்கிற மக்கள், குறைவுகளோடு இருக்கிற மக்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனவர்களாக, தாபரிக்கிற இடமே இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை. ஆண்டவர் விடுதலையை தந்துட்டாருன்னு சொல்றோம், ஆனா தங்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருந்த இந்த மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்துல, அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கணிலிருந்து, அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன செய்தாராம்? 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே நடத்துகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, செம்மையான பாதையில் இவ்வளவு நாளும் அவங்க எப்படி கடந்து வர்றாங்கன்னா, தவனத்தோட, தாகத்தோட, தேவைகளோட, பசியோட அவர்கள் கடந்து வந்தாங்க. தாபரிக்கும் ஊரை தேடி அவர்கள் அலைந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை செம்மையான வழியிலே நடத்துகிறார். அடுத்தது சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி ஒரு புது வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். 2வது நாம் பார்த்தோம், 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறையிருப்பின் வாழ்க்கை என்று கூட நாம் சொல்லலாம். ஆனா இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தாபரிக்கிற இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இவங்க என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள், ஆண்டவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் கொஞ்சம் கடினமாய் பேசும்போது அதை அவர்களால் ஏற்றுக்கொண்டு, ஆமாம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார், நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரல, எதிர்த்து நிற்கிறார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை அந்தகாரத்தில் இருக்கிறது, இருளில இருக்கிறது, அதுவும் சாதாரண இருள் அல்ல, மரண இருளில இருக்கிறது, ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் பாருங்க, அவர்கள் கீழ்ப்படியாம போனதுனால அவர்களை தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். இந்த நிலையில தான் அங்கேயும் சங்கீதக்காரன் சொல்றான், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சிறையிருப்பு அல்லது அடைபட்ட வாழ்க்கை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து புறப்பட பண்ணினார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று ஆண்டவரை புகழ்ந்து அவர்கள் பாடுகிறதை அல்லது துதிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ 2 காரியத்தை காலையில சிந்தித்தோம். ஒன்று, தேவைகளோடும் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றி அவருடைய குறைவுகளை மாற்றினார். 2வது பார்த்தோம், அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அவருடைய வாழ்க்கை அடைபட்டு கிடந்தது, அந்தகாரத்தில் கிடந்தது. அவர்கள் நொந்து தங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் கிடந்தவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார், ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். 3வது ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 17வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது 22வது வசனம் வரைக்கும் அங்கே 3வது ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள், அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள். அதே மக்கள் திரும்ப என்ன பண்றாங்க? 17வது வசனத்துல
நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று இங்கே அடுத்த காரியம் சொல்லுகிறது. நிர்மூடர் அப்படின்னா ஆங்கில வேதம் சொல்லுது ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுது. பைத்தியக்காரங்க, யோசிக்க தெரியாதவர்கள் அல்லது சரியாய் யோசிக்க தெரியாதவங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டியவர்கள் அவர்கள் யோசிக்க மனமில்லாமல் தங்கள் விருப்பம் போல நடந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அக்கிரமங்களினாலும் பாதக மார்க்கத்தால் அவர்களுக்கு என்ன வந்ததா? நோய் கொண்டார்கள். அருமையானவர்களே, பல நேரங்களில் நாம் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் யோசிக்கிறது என்னன்னா, இப்பெல்லாம் அதை சொல்ல முடியல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது சிக்காய் படுத்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? ஏதோ நீ தவறு செஞ்சிட்ட, கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ பாவம் செஞ்சிட்ட, ஆகவே அந்த பாவத்தை என்ன பண்ணு, அறிக்கையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு அருமையான சகோதரரை பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், எனக்கு சுகரும் கிடையாது பிபியும் கிடையாது யான்னார். அப்போ அவரை பார்த்து நான் கேட்டேன், எப்படி எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க, செக் பண்ணிங்களான்னு. அவர் சொன்னார், நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எதுறீங்களா, எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அல்லது ஏதோ எனக்கு அசௌகரியமாக இருக்கிறது அப்படின்னா நேராக ஆலயத்துக்கு போவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, பலவீனம் இருக்குது, ஏன் இந்த பலவீனம் எனக்கு வந்தது அப்படின்னு அவருடைய சமூகத்தில் கேட்டு ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்துவார். இந்த இடத்துல நீ கோவப்பட்ட, இந்த இடத்துல நீ பேசக்கூடாத வார்த்தைகள் சிலதை பேசிட்ட, இன்னாரை நீ குறை சொல்லிட்ட, இன்னாருக்கு விரோதமாக நீ செயல்பட்ட அப்படின்னு கர்த்தர் எனக்கு சொல்லுவாரியா. அந்த காரியத்தை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியே வரும்போதே என்னுடைய எல்லா பலவீனங்களும் மாறி போகும். அவர் சொன்ன சாட்சி. ஒரு பெரிய ஊழியக்காரர், எஃப்எம்பியினுடைய ஆரம்ப கால ஊழியக்காரர். அவர் ஒரு முறை சொன்ன சாட்சி. அவர் ஒரு ஸ்கூலினுடைய பிரின்சிபலாக இருந்தவர். அந்த ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஆசிரியருக்கும் இவருக்கும் சின்ன பிரச்சனை, மனஸ்தாபம். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஆசிரியரை வாய்க்கு வந்தபடி திட்டார், அவருடைய கோபத்தினால திட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு இவங்க ஊருக்கு போகிறாங்க, ஊட்டிக்கு போகிறாங்க. அவர் சொன்ன சாட்சி அது. ஊட்டிக்கு போகிறாங்க, வண்டியில் அவங்க காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மலையில் ஏற 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 இவருடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்தது. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்த பொழுது இவருடைய பார்வை சுத்தமாக போயிடுச்சு, ஒன்றுமே பார்வை இல்லை. ஆகவே இவர் என்ன பண்ணாராம், புலம்ப ஆரம்பிச்சிட்டார். என்ன ஆச்சோ தெரியலையே, நல்லா தானே கீழே இருந்து மேலே ஏறி வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு, புலம்பி புலம்பி கடைசியாக அவர் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தாரா. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனை நீ வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. அவன் எவ்வளவு மனநொந்து போயிருப்பா, அவனுடைய மனநோவுக்கு நீ ஒரு காரணமாகி விட்டாய். ஆகவே இப்பொழுதே நீ அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேள், உன்னுடைய இந்த குறைவை நான் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, இவர் உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபோன் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் இடத்துல அவர் மன்னிப்பு கேட்டாராம். ஒரு பிரின்சிபல் மன்னிப்பு கேட்கிறார், இது பெரிய விஷயம். அந்த ஆசிரியரால் அதை நம்ப முடியல. அவர் சொல்றாரா, சார் நீங்க பேசுறதை பற்றி நான் அப்பவே மறந்துட்டேன் சார், தவறு என் பக்கம்தான். ஆனா இவர் சொன்னாரா, இல்லை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், ஆகவே நான் என்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன், நான் பேசுனது அதிகம், மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருடைய கண் பார்வை திரும்ப வர ஆரம்பித்தது. அவர் சொல்றாரு, சில மணி நேரங்களுக்குள்ள நான் மொத்தமாக இழந்த என்னுடைய பார்வையை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஏனென்றால் என்னுடைய பாவத்தை, என்னுடைய மீறுதலை நான் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவான, மனுஷனோடு ஒப்புரவான ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். இன்னைக்கு அருமையானவர்களே, வியாதிகளில் ஒரு சில வியாதி ஏன் வருது அப்படின்னா, அது நம்முடைய தவறான பாதை, நம்முடைய தவறான நோக்கங்கள், நம்முடைய தவறான வழிகள் பல நேரங்களில் நமக்கு வியாதிகளை கொண்டு வருகிறது. இந்த 107ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறது போல, யோசிக்காமல் நிர்மூடர்களாய்
தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிற ஒரு கூட்டம். இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அரோசிக்கிறதுனா வெறுக்கிறது. என்ன, எதுவுமே சாப்பிட முடியல. இதனுடைய விளைவு என்ன? அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் செத்து போவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட அந்த மரண வாசலின் சமீபத்திலே நிற்கும் போது சங்கீதக்காரன் சொல்றான், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? மரணத்தின் விளிம்பில இருந்தாலும் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டவர் என்ன செய்கிறாரா? 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. மருந்து எது? மருந்து எது? வசனம். வழி தவறி போச்சா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்த நன்மைக்கு பதிலாக தீமை வருகிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். ஒருவேளை நம்முடைய வழிகள் சரியில்லை, ஆண்டவருடைய தண்டனை நமக்கு வருகிறதா? அங்கேயே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தவறை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வேதத்துக்கு திரும்புவோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார், அவர்கள் அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறவர். எனக்கு அருமையான தேவஜனமே, வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறோம். 38 வருஷம் நடக்க முடியாம கிடக்கிறார். அவருக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை. பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது யாராகிலும் அவனை கொண்டு போய் அங்கே விடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறான். 38 வருஷமா ஒன்றும் கிடைக்கல. அவனுடைய வாழ்க்கை வெறுத்து போய் எல்லாரும் மேலே அவனுக்கு கோபம். இயேசு போய் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டா அவன் ஆமா ஆண்டவரேன்னு சொல்லல. அவன் என்ன சொல்ற தெரியுமா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அப்போ சொந்தக்காரர்கள் கைவிட்டாங்க, அவனுடைய நண்பர்கள் கைவிட்டாங்க, அவன் நம்பினவங்க கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனா இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டான். ஆனா நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா 13வது வசனத்துல ஜனங்கள் அதிகமாக இருந்ததுனால ஆண்டவர் அவனிடத்துல போகல, கொஞ்சம் தூரமாவே இருக்கிறார். ஆனா 14வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த அவனை பார்த்து ஆண்டவர் பேசுறார். வாசிங்க, யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய். பாருங்க, சொஸ்தமானாய்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறுத்தல. அடுத்தது என்ன சொல்ல தெரியுமா? அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. அப்போ இந்த 38 வருஷம் இவனுடைய வாழ்க்கையில இருந்த வேதனைக்கும் வியாதிக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசாமியுடைய வார்த்தையின்படி ஏற்கனவே நீ தப்பு பண்ணிட்ட, இந்த சாபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய், இதை விட ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வராம இருக்கணும்னா நீ என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறவர். 103ஆம் சங்கீதம் சொல்லுகிற, அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற ஒரு கர்த்தர். இந்த அருமையான இந்த நேரத்துல ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஆபத்து நேரத்தில் யாரை கூப்பிடணும்? கர்த்தரை கூப்பிடணும். அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். ஆகவே அவங்க என்ன பண்றாங்களா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிருபைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை முடிக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்கிறோம், நோய் கொண்டு நொந்து போன வாழ்க்கையை கர்த்தர் உயிர் பெறச் செய்கிறார். 4வதாக நாம் பார்க்கும்போது 23வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் ஒரு கூட்டம். இங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க? கப்பல் ஏறி வியாபாரம் செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். அந்த 23வது வசனம் சொல்லுது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்கள். இந்த கூட்டம் இது கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன, இவங்களுடைய வாழ்க்கையே இது அந்த கப்பல்ல தான் இருக்குது, இவங்களுடைய வியாபாரத்தில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மக்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதியை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா
அவர்களுடைய ஞானத்தினால ஓடுறாங்க. அவருடைய சொந்த முயற்சிகளை அவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த 27வது வசனத்துல வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த கடல்ல இருக்கிற ஞானம், இந்த இடத்துல இந்த தொழில் செய்யலாம், இந்த இடத்துல இந்த மீன் பிடிக்கலாம், இந்த வழியில போனா எந்த சேதம் இல்லாமல் போகலாம் என்கிற ஒரு ஞானம், அதை அவங்க நம்பி என்ன பண்றாங்க, கடல்ல அவர்கள் தொழில் செய்கிறார். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதமான காட்சியை இந்த சங்கீதக்காரன் சொல்றான். அந்த கடலிலே அவர்கள் பயணம் செய்யும் பொழுது 24வது வசனத்துல கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். அருமையானவர்களே, இப்போ இந்த இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்குது. சொந்த ஞானத்தில் அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க? கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் அவர்கள் பார்க்கிறார். ஆனா அதை பார்த்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாம சொந்த ஞானத்தில் போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு சூழ்நிலை அனுமதிக்கிறார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இப்போ அமைதியான வாழ்க்கை தான். ஆனா கர்த்தருக்கு அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட பிறகும் தங்களுடைய ஞானத்தை நம்பி போனா நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? காற்றுக்கு கட்டளையிட்டார், அது பெருங்காற்றாக எழும்பி அலைகள் கொந்தளிக்க பண்ணுகிறது. இப்ப பாருங்க, அமைதியா கர்த்தருடைய அதிசயங்களையும் அவருடைய வல்லமையும் பார்த்து நடந்த கிரியைகளையும் பார்த்து போன இவர்கள் இப்ப தூக்கி வீசப்படுறாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி, அடுத்தது சொல்லுகிறது ஆழங்களில் இறங்குகிறார்கள். பொதுமொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அவர்கள் ஆகாயத்தில் வீசப்படுகிறார்களாம். இந்த கடல் கொந்தளிக்கிறதுனால அவருடைய கப்பல் என்ன பண்ணுது, அப்படியே ஆகாயத்துக்கு போகுது. ஒரு அருமையான ஒரு ஐயாவிடத்துல பேசும்போது அவர் அந்த இதில் கப்பலில் வேலை செய்கிறவர், அவர்கிட்ட கேட்டேன், கொந்தளிக்கிற கடல்ல எவ்வளவு உயரமா இந்த கப்பல் போகும் அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு, ஒரு 20 அடி உயரத்துக்கு போவையாங்க. கடல்ல கொந்தளிப்பு வந்துச்சுன்னா பெரிய கப்பல்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா, 20 அடி உயரத்துக்கு மேலே போகுமா. அப்புறம் அங்கேருந்து அதே ஆழத்துக்கு அப்படி கீழே விடும். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த கடல்ல வேலை செய்கிற இன்னொரு மனிதன் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, அதுல இருக்கிற மாலுமிகளுக்கு எலும்பு முறிவுக்கு என்ன வைத்தியம் பண்ணணுன்றதை கற்றுக் கொடுப்பாங்களாம் ஆரம்பத்திலேயே. ஏன் அப்படின்னா, இந்த கப்பல்ல அப்படி தூக்கி வீசப்படும் போது ஒரு சிலர் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்தாங்கன்னா கை கால் உடஞ்சி போயிடும். உடனே அவங்கள தூக்கிட்டு எங்கேயும் போய் ஆம்புலன்ஸை பிடி டாக்டரை பாருன்னு சொல்றதுக்கு நேரமே கிடையாது. யார் தான் அங்கே டாக்டரு? அங்கே இருக்கிற கேப்டன் தான் டாக்டரு. அவர் தான் வைத்தியம் பண்ணுவார். அவர் தான் அந்த அவசரத்துக்கு கட்டு போடுவார், அவங்களுக்கு தேவையான மருந்தை கொடுப்பார். ஆகவே அவங்களுக்கு ட்ரைனிங்கில் அது ஒரு ட்ரைனிங் அது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சொந்த ஞானத்தை நம்பி பயணிக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? இந்த கடல்ல கொந்தளிக்கிற கடல்ல சிக்கின கப்பலை போல தான் தூக்கி வீசப்படுகிறார்கள், ஆழத்தில் விழுந்து போகிறார்கள். இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அவங்க நினைப்பாங்களா, நம்ம போய் சேருவோமா, கிளம்பி வந்துட்டோம், இந்த கடல் யாத்திரைக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம சுகமா வீடு போய் சேருவோமா, துறைமுகத்துக்கு போய் சேருவோமா, அல்லது இங்கேயே செத்து போவோமா? இந்த கப்பல், நான் இப்போ இருக்கிற கப்பல் தான் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப வளர்ந்து போய் என்னதான் தண்ணீரில் போனாலும் அது மூழ்காதுன்ற ஒரு நிலை. ஆனால் ஒரு காலத்தில் பவுலனுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கிறோம், கப்பலை உடைஞ்சு ஒன்றெல்லாம் போகுது. அப்போ இவங்க நினைப்பாங்களா, நம்ம போய் சேருவோமா? மனிதனுடைய ஞானம் பொய்த்து போகிறது, அவனுடைய முயற்சிகள் பொய்த்து போகிறது, அவனுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகிறது. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது 28வது வசனத்தில், அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இங்கேயும் அதே வார்த்தை அங்கே சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். என்ன நடக்கிறது? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. கொந்தளிக்க பண்றவரும் யார் தான்?
கொந்தளிக்க பண்றவர் யார் தான்? ஆண்டவர் தான். அமைதிப்படுத்துகிறவரும் ஆண்டவர் தான். அலசடிகளை அனுமதிக்கிறவரும் ஆண்டவர் தான். அந்த அலசடிகள்ல ஒரு அமைதியை தருகிறவர் ஆண்டவர் தான். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுமானால், ஆண்டவருடைய வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நான் உன்னில் மகிமைப்பட போகிறேன். அல்லேலூயா. ஏன்பா என்னை இப்படியெல்லாம் தூக்கி வீசுறீங்க? நான் என்னுடைய சொந்த வழியில போய்கிட்டு இருக்கிறேனே, அமைதியா தானே போய்கிட்டு இருக்கிறேன், உமக்கு பிரியமா தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய படகு நல்லா தானே போயிட்டு இருக்குது, ஏன் என்னை இப்படி வீசுறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீ மூழ்கி போக மாட்டாய், நீ அழிந்து போக மாட்டாய். இந்த ஆபத்து நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? மார்க்குவின் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானா அங்கே ஒரு சூழ்நிலை வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட படகில போய் கொண்டிருக்கிறார். இன்னும் விசேஷம், அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இப்போ காற்று பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு மூழ்குகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சீஷர்கள் அவரை எழுப்புறாங்க. என்ன சொல்லி எழுப்புறாங்க பாருங்க, மார்க்கு 4:38, கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அருமையானவர்களே, அவங்களுடைய பயம் நிறைந்த சூழ்நிலையில், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 20 அடி உயரத்துக்கு மேலே எகிருது அந்த கப்பல், திரும்ப ஒரு 20 அடி கீழே விழுது. அவங்க என்ன நினைச்சாங்களாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போய் சேருகிற இடத்துல நாம் சேரப்போகிறோமோ தெரியல, என்ன ஆக போகுது தெரியலன்ற சூழ்நிலை தான் இந்த சீஷரிடத்திலையும் காணப்படுகிறது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுடைய இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்கள் மடிந்து போகிறது போன்ற ஒரு சூழ்நிலை. நீங்க கவலை இல்லாம இருக்கிறீங்களப்பா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, பல நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கடியில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இவ்வளவு போராட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய இந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட நீங்க யோசிக்காம என்னை இப்படியே அலசடியில விட்டு இருக்கிறீங்களே சாமி, ஏன் இப்படி செய்றீங்க கேட்கிறோம்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிக்கிற தேவனாய் நம் நடுவில் இருக்கிறார். காற்றையும் கொந்தளிப்பையும் அடக்கி கொண்டு அடக்கிட கர்த்தர். ஆகவே அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அமைதி வந்த பொழுது 29ஆம் வசனம் சொல்லுகிறது போல, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டான போது, அடுத்த வசனம் சொல்லுது, அமைதல் உண்டானதின் நிமித்தம் எந்த மக்கள் அலறி தவித்தார்களோ அதே மக்கள் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு அலையிலைய சொல்லுங்க. எந்த மக்கள் செத்து போவோம் என்று சொல்லி அலறினார்களோ அவங்க இப்போ சந்தோஷப்படுறாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நல்லா கவனிங்க, சேர்ந்தார்கள் அல்ல. இதுவரைக்கும் அவங்களுடைய சொந்த ஞானத்துல போயிட்டு இருக்கிறான், எல்லாம் அந்த இடத்துல கடல்ல மூழ்கிடுச்சு. இப்ப ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து அவர்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கை என்கிற இந்த பயணத்துல ஒருவேளை கொந்தளிப்பு நிறைந்த சூழ்நிலைகள் வரும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சொந்த ஞானத்தை நம்பி அங்க இங்க ஓடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மிகுந்த அமைதலை தருகிறவர் மட்டுமல்ல, நம்மை சந்தோஷத்தினால் நிறைத்து நாம் நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். நாம் எதை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த மேன்மைகளை செய்வார். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், உண்மையிலே செய்வாரா? அவரை நம்பி கூப்பிட்டா அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா? அப்படி அவரால் என்ன வல்லமை இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்துல 33வது வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமையை இந்த சங்கீதக்காரன் சொல்றான். அவர் என்ன செய்கிறாராம்? ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவருக்கு என்ன வல்லமை இருக்குது அப்படின்னா, ஆறுகளை
ஒண்ணுமில்லாம வறண்டு போன பூமியாகவும், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் அவரால் மாற்ற முடியும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் அவருக்கு பிடித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவர் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுவார். ஆசீர்வாதமான சூழ்நிலைகள் சாபமான சூழ்நிலையாய் மாறிவிடுகிறது. செழிப்பான வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. சரி, அவ்வளவுதானா அப்படின்னா அடுத்து 35வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் அவாந்தர வெளியை எப்படி மாற்றுகிறாராம்? தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அவர்கள் அங்கே குடியிருக்கும் நகரத்தை கட்டுவார்கள். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இடத்த நகரமாக, குடியிருக்கிற நகரமாகவும் அவரால் மாற்ற முடியும். வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிட்டால் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருமானால், வேதம் சொல்லுகிறது, செழிப்பான இடத்தை வறண்டு போக செய்யவும் அவரால் முடியும். வறண்டு போன பூமியை செழிப்பான பூமியாகவும், குறைவுபட்ட மக்களை ஆசீர்வாதமான மக்களாகவும் மாற்றவும் அவராலே முடியும் அப்படின்னு அங்கே சொல்றார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்கும். இப்போ இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உன் வழி சரியில்லாம போச்சுன்னா திரும்பவும் உன்னை சாபமான வாழ்க்கைக்கு நடத்துவார். எல்லாத்தையும் சொல்லிட்டு 43வது வசனத்தில் சொல்றார், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். அல்லேலூயா. எனக்கு உங்களை என்னை பார்த்து வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீ ஞானவானா இருந்தா இதை கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன தெரியுமா? என் ஆண்டவருக்கு பிரியமாய் நீ வாழ்ந்தால் உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். அவர் உன்னுடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றுவார். அப்படி ஒரு வேளை அந்த சூழ்நிலை இல்லாம ஆண்டவருக்கு விரோதமா போச்சுன்னா செழிப்பான வாழ்வும் வறண்டு போகும். ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லா நன்மைகளை இழந்து போய் வெறுமையான வாழ்க்கையா நிற்கும். ஆகவே நாம் கூப்பிடணும், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான வழியாக நம்முடைய வழியை மாற்றி கொள்ளும் போது ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு விடுதலையையும் ரட்சிப்பையும் தந்து நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு பல நேரங்களில் எதிர்மறையான கேள்விகளை கர்த்தரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்துறீங்க? ஏன் என் வாழ்க்கையில் குறைவை அனுமதிச்சிங்க? நான் எதிர்பார்த்த நன்மை எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? ஏன் எனக்கு இந்த வேதனை? கடல்ல செம்மையாய் பயணித்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில என்னை அலைகளில சிக்க வைத்து தூக்கி வீசி மனமடிவாக்கி ஏன் ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் ஆண்டவரிடத்துல திரும்பு, உன் ஆண்டவரை நோக்கி பார், உன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் வழியை சரி செய்து கொள். எங்கே நீ விழுந்தாயோ அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க பாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். வறண்ட உன்னுடைய வாழ்க்கை திரும்பவும் செழிப்பாக மாறும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை நன்மையாய் வைத்திருக்கும் போது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாயானால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினால் வேதனை வரும். அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினால், அவருக்கு பிரியமில்லாத வழியில நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் வரும். அவர் நம்மை நல்ல வழியில நடத்தும் போது நம்முடைய ஞானத்தை நம்பி நம்ம போகாம கர்த்தரை நம்பி நிற்போமானால் எப்பேற்பட்ட கொந்தளிக்கும் கடலையும் கர்த்தர் நமக்காக அமர்த்துகிறதுக்கு வல்லமை உள்ள தேவன். இந்த இரவு நேரத்தில் ஒரு விசை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க உம்மாலே முடியும் என்று நான் நம்புகிறேன் சுவாமி. உம்முடைய விருப்பத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றி செழிப்பாக்குங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். எங்கள் மூலமாய் நீர் பெருமைப்பட விரும்புகிறீர் ஆண்டவரே.
எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீர் சந்தோஷப்பட விரும்புகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு செய்கிற நன்மையை பார்த்து அநேகர் உம்மை புகழுகிற அந்த நிலைக்கு நீர் விரும்புகிறீர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது. அதை மாற்ற உம்மால மட்டுமே முடியும். நாங்கள் உம்முடைய விடுதலையை பெற்று சந்தோஷத்தை காணும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக, உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ நீர் விரும்புகிறீர் சுவாமி. அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய வழியை நாங்கள் யோசித்து உமக்கு பிரியமான வழியில நடப்பதற்கு எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஒரு நாள் எங்களுடைய வழிகள் உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாதப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய சொந்த ஞானத்தை நம்பி நாங்கள் எங்கேயும் எங்களுடைய வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தில் போகக்கூடாது சுவாமி. உம்முடைய வல்லமையை நம்பி நாங்கள் போகட்டும். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை தருவீர். நாங்கள் நாடுகிற துறைமுகத்தில் எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து வருகிற நாட்களில் நாங்கள் உம்மை பற்றி கொண்டு நீர் தருகிற நன்மையை பெற்று உம்மை நாங்கள் புகழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.